எனக்கு ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. என்ன காரணம் என்றால், 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு கட்சியிலே முதலமைச்சராக அமர்ந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறுகிய காலத்தில் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் சசிகலா அவர்களை சந்தித்து, நீங்கள்தான் பொதுச் செயலராக வர வேண்டும் என்று கட்சி நலன் கருதி அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலராக ஆனார்கள். பிறகு அவங்களுடைய எண்ணம் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் எடுத்தார்கள். அதற்குள்ளாகவே கர்நாடக கோர்ட்டில் நில சம்பந்தமான வழக்கில் தீர்ப்பு வந்ததனால் சிறைச்சாலை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த தருணத்தில் ஓபிஎஸ்க்கு பதிலாக திரு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக திரு சசிகலா முடிவாக்க உள்ளார். அந்த முடிவின் பேரில் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏகளும் சேர்ந்து திரு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் உண்மை. இடைப்பட்ட நாட்களில் திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்த முடிவு செய்தார். எதற்காக தர்ம யுத்தம் நடத்த முடிவு செய்தார் என்றால், ஒன்று அவர் பதவியை பறித்தது, இரண்டாவது ஒன்று அம்மாவுடைய ஒரு இறப்பில் மர்மம் உள்ளது என்று 2 காரணங்களுக்காக. இதை முன்வைத்துதான் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்தினார்கள். சசிகலா அவர்கள் சிறை செல்லும்போது டிடிவி தினகரனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவால் கட்சியில் இடம்பெறாமல் இருந்த நிலையில் சசிகலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பை டிடிவி தினகரனை கட்சியிலே துணை பொதுச் செயலாளராக நியமித்தார். இருந்தாலும் சசிகலா அவர்கள் அம்மா இருக்கும் வரை கட்சியிலே எந்த பொறுப்புகளும் கிடையாது. அம்மா எந்த பொறுப்புகளையும் கொடுக்கவில்லை. ஆனால் இறந்த பிறகு இந்த நிலை ஏற்பட்டது அதிமுகவிற்கு. அந்த காலகட்டத்திலே தினகரன் துணை செயலாளர் ஆன பிறகு, பொதுச் செயலாளர் ஆன பிறகு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கும் போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் துணை பொதுச்சாளர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது. அந்த சமயத்திலே ஓபிஎஸ் அவர்கள் 11 எம்எல்ஏகள் தன்னுடைய பக்கம் இருக்கும் என்று என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு நான் ஆதரவு தருகின்றேன், எனக்கு துணை முதலமைச்சர் கொடு என்றும், அதுபோல் ஒரு சில கட்சிகளிலே எனக்கு பொறுப்பு கொடும் என்றும் அந்த துணை பொதுச்சாளர்கள் நீக்கிவிட்டு, சசிகலா பொறுப்புகளை தற்காலிக பொறுப்புகள் நீக்கிவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இயல்பை ஏற்படுத்தினார்கள். அந்த சூழலில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து கிட்டத்தட்ட 2017 2022 வரைக்கும் அந்த அதிமுக ஆட்சியை நடத்தி முடித்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட கருத்து வேற்றுமைகள் 2 பேருக்கும். அது மட்டுமில்லை, தினகரன் என்ன செய்தார் என்றால், 18 எம்எல்ஏகளை தன்னுடைய ஏடிஎம்கே இருந்த எம்எல்ஏக்களை தன் ஆதரவாளர் என்று வெளியே கொண்டு சென்றுவிட்டார். கட்சி திராவிட சட்டப்பேரவை நீக்கப்பட்டு 2019 பொது தேர்தல், சட்டமன்ற பொதுத்தேர்தலும் பாராளுமன்ற பொதுத்தேர்தலும் நடைபெற்றது. அந்த தேர்தலில் 9 தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். இதுபோல பல இன்னல்களை கண்டு அஞ்சாத திரு எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான ஆட்சியை கொரோனா காலத்தில் தந்தமையால் மக்களை காப்பாற்றியதால் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில்
மிகப்பெரிய அந்த காலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு திரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்போதுதான் கிட்டத்தட்ட 95 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடன் எதிர்க்கட்சி தலைவரானார். இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. அதன் பிறகு அந்த கட்சியை இன்று வரை கட்டி காத்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சாலும், எத்தனை தலைவர்கள் பிரிஞ்சாலும் அதிமுகவுக்கு தொண்டர்கள் ஆதரவு உண்டு. அதிமுக எவராலும் அழிக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அமையும். இது உண்மை. இது எந்த வேறுபாடும் இல்லை. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், தொண்டர்கள் அதிமுக பக்கம். அந்த அதிமுக யாரிடம் இருக்கின்றதால் திரு எடப்பாடியார் அவர்களிடம் உள்ளது. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் உங்களுக்கு பகிர்ந்து பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.